பைக் கேப்ல இருந்து கால் பண்றேன். அட பொண்ணு. சொல்லுங்க. நீங்க தானே சார் பைக் கேப் புக் பண்ணிருக்கீங்க? நானே தான். உங்க லொகேஷன்ல வெயிட் பண்ணுங்க சார், நான் வந்துடுறேன். டே அசோக், உனக்கு செம்மையா லக் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொண்ணு ஒன்று ஸ்கூட்டியோட வருது, தட்டி தூக்கிட வேண்டியதுதான். பாரதி, படுத்தாத, கிளம்பு. நீங்க தான் பைக் கேப் புக் பண்ணிருந்தீங்களா? அசோக் சார்? ஆமாம். ஓடிபி சொல்லுங்க சார். ஓடிபி 6257. சரிங்க சார், உட்காருங்க. மாப்பிள, புது மிரர் மத்தியாச்சும் வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்க. புதுசா தான் போட்டிருக்கேன், ஓகே தானே? இது மட்டும் தனியா தெரியற மாதிரி இருக்கேடா. முன்னாடில இருந்து பார்த்தா ஏன் வண்டி மாதிரியே தெரியல. முத நாள் அப்படிதான் இருக்கும், போக போக பழகிரும். சிஸ்டர், வண்டி நல்ல கண்டிஷன்ல தானே இருக்கு. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, போற வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம நடு ரோட்ல நிக்கணும்ல. அதெல்லாம் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு சார். நானும் பாரதியும் உங்களை அப்படிலாம் நடு ரோட்ல விட்டுற மாட்டோம். பாரதியா? அது யாரு? பின்னாடி யாராவது வராங்களா? சார், பாரதிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. அது என்னோட ஸ்கூட்டி தான். ஓ, ஸ்கூட்டியா? வண்டிக்கு ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஏன் கேட்குறேன்னா, வழியில் போலீஸ் எதுவும் பிடிச்சாங்கன்னா அப்புறம் எனக்கு தானே டைம் வேஸ்ட்டு. அதனால தான் கேட்குறேன். கரண்ட்ல தான் சார் இருக்கு, நீங்க கவலைப்படாம வாங்க. சூப்பர், புது சிம்மோட ராசி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது போல. மாப்பிள, மொத்தம் 6000 ரூபாய் ஆச்சுடா. ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கம்பெனிலே வாங்கினதுனால இந்த ரேட்டு கரெக்டாக செக் பண்ணி கொடு. ஏய், பில்லு எல்லாம் நமக்குள்ளே எதுக்குடா? 6000 ரூபாய் தானே, நான் அனுப்பிச்சு விடுறேன். சரி மாப்பிள. ஆனா மாப்பிள, என் வண்டியை தள்ளி விட்டவளை மட்டும் சும்மா விடக்கூடாதுடா. எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சு இந்த 6000 ரூபாய அவகிட்ட இருந்து வசூல் பண்ணி ஆகணும். வசூல் பண்றதுல நீ கில்லாடியாச்சே. சரி, நான் கிளம்புறேன். தொலை. டேய், இருடா, நானும் வந்துடுறேன், போயிடாத, வெளியே வேலை இருக்கு. சரி வா. இந்தடா புறா. சிஸ்டர், கொஞ்சம் இந்த ரூட் வழியா போங்களேன். இந்த வழியா. மேப்ல ரூட் இந்த பக்கம் மாதிரி காட்டுது. கரெக்டு தான் சிஸ்டர். நீங்கள் போகிற ரூட்டில் போனால் அது சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இந்த பக்கமாக போனீங்கன்னா நான் என் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடுவேன். அதனால தான் சொல்கிறேன். சரிங்க சார். நிப்பாட்டுங்க சார். நான் உங்களை அந்த பக்கம் தானே போக சொன்னேன். இந்த ரூட்ல போறீங்க. சார், நான் எங்க சார் போனேன்? நீங்க சொன்ன ரூட்ல தானே சார் நான் வந்தேன். ஓ, சரி போங்க, சொல்றேன். பைக்கை தள்ளி விட்டுட்டு போனான்ல, அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு வட்டியும் முதலுமா வாங்கிடணும்டா. மாப்பிள, அந்த புள்ள இங்க தான் வண்டியில சுத்திக்கிட்டு இருக்கோம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போ. என்னாச்சு? ஏன்டா பண்ணிட்டு போற? மாப்பிள, அவதான்டா. யார் இவனுங்க? நம்மளை பார்த்து பேசுறானுங்க. அவளே தானே மாப்பிள. அவளை நீ விடக்கூடாது. புடி 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 புடி. மாட்டாடா அவ. நம்மளை தான் தேடுறானுங்களோ? எந்த பைக்கை அபேஸ் பண்ணதுக்கு இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியும். விடாத அவளை, வரட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. வெறி கொண்டு வரானுங்களே.
சிஸ்டர் யாரோ என்ன 2 பேட் பாய்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்களா? ஏய் ஐயோ, இந்த பொறுக்கியா? இவன் இங்க பைக்கை தள்ளி விட்டதுக்கு பழி வாங்க வரானோ? அவன் உங்களுக்கு தெரியுமா? சேச்சே, நான் உங்களை பார்த்ததே இல்லையே. சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆ, அவனுங்க உங்களை ஃபாலோ பண்ணல. அப்புறம் வேற யாரை ஃபாலோ பண்ணுறாங்க? என்னதான் சார் ஃபாலோ பண்றானுங்க? என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? பார்க்க ரவுடிங்க மாதிரி இருக்கானுங்க. அவனுங்க எதுக்கு உங்களை ஃபாலோ பண்ணுறானுங்க? கரெக்டா சொன்னீங்க சார், ரவுடிங்க தான். அவ கூட ஒரு சின்ன பிரச்சனை, அதான் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான் சார். இப்படி திரும்ப, இப்படி திரும்ப. இங்கே தான் இங்கே தான். சார், நிறுத்துங்க, என்னாச்சு நிறுத்துங்க. சார்? என்னாச்சு? என்னாச்சு? நான் இங்கேயே இறங்கிறேன். இங்கிருந்து என் வீடு பக்கம் தான். நான் நடந்தே போய்க்கிறேன். எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. எங்க டேய், எந்த பக்கம்டா அவ போயிருப்பா? இது பாக்குறேன். இந்த பக்கம் இருக்க வாய்ப்பு இல்ல. மாப்ள, இந்த பக்கம் பார்க்கலாம்டா. ரைட் சைடு வண்டி விடு. கிளம்பு, ஒரு ஸ்கூட்டியை பிடிக்கல, கிளம்பு. சிஸ்டர், அவங்க வந்துட்டாங்க சிஸ்டர். ஐயோ, சீக்கிரம் 320 ரூபா கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் சார். அம்மா, எப்படியாவது என்ன இந்த பொறுக்கி கிட்ட இருந்து காப்பாத்துமா. டேய் மாப்ள, போலீஸ்டா. டேய், அந்த பிள்ளை நாளைக்கு பாத்துக்கலாம்டா. ஏற்கனவே உங்களை ஏகப்பட்ட கேஸ் கிடக்கு. அவங்க வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீ சும்மா இருக்க மாட்ட. ஏதாவது சண்டையா போயிருவா. வாடா மாப்ள, வாடா. வண்டி ஏறா, கிளம்பு. யார் மணி? எந்த ஏரியா உனக்கு? இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? சார், நான் ராயப்பேட்டை ஹவுசிங் போர்ட் சார். பைக் கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு டிராப் முடிஞ்சது. வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அம்மா, இது ரொம்ப டேஞ்சரான ஏரியா. நைட்ல இந்த ஏரியா பக்கம்லாம் வராத. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஆமா, யாருக்கிட்டயும் பேசிட்டு இருந்தியா? யாருமா அவன்? அது இந்த ஏரியா பசங்க போல சார். உங்களை மாதிரி தான் அவங்களும் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. வேற ஒன்றும் இல்லை சார். சரி, கிளம்பு. நாளைக்கு சித்ராவை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கு. என்னடி, ஏன் எழுதிட்டு இருக்க? லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கு. இல்லனா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது மூஞ்சி கலையே இல்லாம இருக்கும். போய் தூங்கு. அம்மா, நான் உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டேன்ல? அது நீ கேக்குற விஷயத்தை பொறுத்து இருக்கு. இல்ல, எல்லா அம்மாக்கும் தான் பொண்ணை இப்படி ஆக்கி பார்க்கணும், அப்படி ஆக்கி பார்க்கணும்னு நிறைய கனவு இருக்கும். அப்படியெல்லாம் உனக்கு எந்த கனவும் இல்லையாம்மா? ஏன் இல்ல? உங்க அப்பா கை நீட்டுற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல அடக்க உடக்கமா இருந்து புள்ள குட்டிங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை. இதுக்கு பேர் ஆசை இல்ல, ஆப்பு. அம்மா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லம்மா. மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி அப்பா கிட்ட பேசணும். அரஞ்சனா பாரு, இங்க பாரு.
உங்க அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் என்னோட முடிவும். உனக்கு பிடிக்கலனா கூட இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. என்னோட விருப்பத்துக்கு மாறா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்கன்னா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். எங்கேயாச்சும் கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடுவேன், பாத்துக்கோங்க. இங்க பாரு, இந்த ஊரை விட்டு இல்ல, இந்த நாட்டை விட்டு எங்க போனாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உங்க அப்பா இங்க கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அதனால அத பண்ணி தப்பிக்கலாமா இத பண்ணி எஸ்கேப் ஆகலாமான்னு கண்டதையும் யோசிக்காம படுத்து தூங்குற வழிய பாரு. ஏய் சித்ரா, உங்க அம்மா சொல்லிட்டு போறது கரெக்ட் தான். வீட்டை விட்டு ஓடி போனாலாம் உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு தான் பார்க்கணும். வேற என்ன சித்தி ஆப்ஷன் இருக்கு? பேசாம ஒண்ணு பண்ணு. உங்க அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடு. அதுக்கப்புறம் அந்த பையனை கரெக்ட் பண்ணி பொண்ணை காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்க சொல்லு. எப்படி ஐடியா? போங்க சித்தி, ஐடியா கேட்டா ஆப்ப தேடி போய் உட்கார சொல்றீங்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி, மனசு தளர விடாத, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அப்பா, சாரிப்பா, வேலை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏமா இந்த 4 மணிக்கே லேசா கண்ணு முடிச்சு பார்த்தேன், ஆளையே காணமே, எங்கம்மா போயிருந்த? அது ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம், அதான் சீக்கிரம் போயிட்டேன். எப்ப தூங்குற, எப்ப வேலைக்கு போறேன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குதுமா. இந்த காபி குடி. நீ குடிப்பா, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். ஏய், வேலைக்கு போறதுக்கு முன்னாடி காஃபி போட்டு வச்சுட்டு போகணும்னு தெரியாதா? 5 மணிக்கு எழுந்து படிக்கலான்னு பார்த்தா காஃபி கூட இல்ல. தூக்கம் தாங்க முடியல. மறுபடியும் 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அதனால எனக்கு படிப்பே போச்சு. சாரி தீபா. என்ன சாரி? தலையெல்லாம் வலிக்குது. இப்பயாச்சும் போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. ஏமா தீபா, அப்பாவை எழுப்பி விட்டு இருந்தா காஃபி போட்டு கொடுத்துருப்பான்ல. புள்ள ஏதோ வேலையை முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வருது, அவன் மேல போய் கோவப்பட்டு இருக்க. நான் காஃபி போட்டு தான் வச்சிருக்கேன், இருமா போய் எடுத்துட்டு வரேன். எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம், டீ தான் வேணும். பரவாயில்லப்பா, நான் போட்டு தரேன். தீபா, 5 நிமிஷம், நான் டீ போட்டு உன்னை கூப்பிடுறேன். தீபா, டீ ரெடி, வந்து எடுத்துக்கோ. ஏய், வந்து கொடுத்துட்டு போ. தீபா, இந்த டீயை புடி. எல்லாம் சரியா இருக்கு. இந்து, ஒரு வழியா ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் ரெடி பண்ணிட்டேன். அம்மா, இன்னைக்கு என் கனவை நிறைவேற போற நாள் வந்துருச்சு. இன்னும் 1 வருஷம்தான் உன் பொண்ணு டீச்சர் ஆயிடுவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நல்லா இரு. நீ ஓடி ஓடி உழைச்சதெல்லாம் போதுமா. இன்னையிலிருந்து எக்ஸாம் முடியற வரைக்கும் நிம்மதியா படிக்கிற வேலையை மட்டும் பாருமா. உன் ஆசைப்படி எல்லாம் நல்லதாவே நடக்குமா. உன் அம்மா ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூட நிச்சயம் இருக்குமா. தேங்க்ஸ்பா, நான் வரேன். சரிம்மா, இந்த 1 நிமிஷம். என்ன நடந்துச்சுன்னு இப்ப 2 பேரும் ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பா, அவ எக்ஸாம் ஃபீஸ் தான் ரெடி பண்ணிருக்கா. இன்னும் எக்ஸாம் எழுதணும், ட்ரைனிங் முடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்கூல்ல போஸ்டிங் கிடைக்கணும். என்னமோ அதுக்குள்ள டீச்சர் ஆன மாதிரி இப்படி உருகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா,
எக்ஸாம்ல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. எப்ப எக்ஸாம் வச்சாலும் 100க்கு 100 நான் ஈஸியா வாங்கிடுவேன். இருந்தாலும் ஃபீஸ் மட்டும் தான் பெரிய சிக்கலா இருந்துச்சு. இப்ப அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இனிமே நான் டீச்சர் ஆவறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்பா, டிஃபன் ரெடியா இருக்கு. நீங்களும் தீபாவும் போய் சாப்பிடுங்க. நான் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன். பாரதி, நம்ம கஷ்டம்லாம் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த எக்ஸாமை மட்டும் நல்லா எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் காலையில 4 மணில இருந்து நீ கஷ்டப்பட தேவையில்ல. காலையில 8 மணிக்கு வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு ஒரு ரைடு, 5 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு ஒரு ரைடு. அவ்வளவுதான். ஃபுல் டே நீ ஜாலியா இருக்கலாம். சரி, நான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன். ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லு பார்க்கலாம். ஹாய், தேங்க்யூ பாரதி. மேடம், என்ன மேடம்? டீச்சர், நீங்க எப்படிங்க? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதா? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்ட பணம் சேர்க்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஃபீஸ் கட்ட கடைசி நாள், அதுவும் எனக்கு தெரியும். இந்த சந்தோஷமான நாள்ல நானும் உன் கூட இருந்து கைட் பண்ணணும்ல, அதனால எல்லாம் உங்க சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் தான் டீச்சர். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நேத்து இந்நேரத்துக்கு யாரோ ஒருத்தர் உன் உழைப்பை வீணாக்கி உன்னை ஃபீஸ் கட்ட விடாம பண்ணிட்டான்னு சோர்ந்து போய் உட்காராம விடியறதுக்குள்ள எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபீஸோட வந்து நிக்கிற பாரு. இந்த நம்பிக்கையும் உழைப்பும் தான் உன்னை மேல மேல கொண்டு போக போகுது. சரி வா, சீக்கிரம் போய் ஃபீஸ் கட்டுவோம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே டீச்சர். எக்ஸ்கியூஸ் மீ சார், டீச்சர் கோர்ஸ் ட்ரைனிங்க்கு ஃபீஸ் கட்டணும். உட்காருங்க. பேர் என்னம்மா? இந்து சார். அட்மிஷன் நம்பர் 1124 தானே? ஆமா சார். ஃபீஸ் கட்ட போறீங்களா? ஆமா சார். ஃபீஸ் அமௌண்ட் வந்து 30,000. அது கொண்டு வந்திருக்கேன் சார். சொல்லு செல்வி. இந்து, இங்க உங்க வீட்ல ஒரே பிரச்சனைடி. செல்வி, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுற? என்ன செல்வி சொல்ற? உன்கிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன், ஆனா சொல்லாம இருக்க முடியல. நீ போன வை, நான் உடனே வரேன். என்ன இந்து, என்னாச்சு? ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுமா? சாரி சார், நான் அப்புறமா வந்து ஃபீஸ் கட்டிக்கிறேன். இந்து, ஏதாவது பிரச்சனையா? நான் உடனே போயாகணும் சார். நான் கொஞ்சம் லேட்டா வந்து ஃபீஸ் கட்டிக்கிறேன். 5 மணிக்கு கவுண்டர் மூடிடுவோமா? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் தெரியும்ல? தெரியும் சார். என்னவா இருக்கும்? என்ன வெளிய போ சொல்றியா நீ? கையறா, வெளிய போறமா? கையறா. என்ன? யார் நீங்க? எங்க அப்பா சட்டில இருந்து கையடா. இதோ நிக்கறாங்களே, ஒண்ணும் தெரியாத மகாராணி. இவங்கள கேளுங்க. இவங்க சொல்லுவாங்க நான் யாருன்னு. தீபா, என்ன பிரச்சனை? யார் இவரு? அப்பாவோட சட்டையை பிடிச்சிட்டு இருக்காரு. நீ சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அப்பாக்கு இவருக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் தீபா? சொல்லு தீபா. அந்த பொண்ணு சொல்லாதுமா, நானே சொல்றேன். போன மாசம் என்னோட கடையில வந்து இனிஷியல் பேமெண்ட் கட்டி இஎம்ஐல காஸ்ட்லி போன் வாங்குச்சு. அதுக்கு இப்ப வரைக்கும் இஎம்ஐ கட்டல. கால் பண்ணா அதையும் அட்டன் பண்றது இல்ல. சரி, நேர்ல வந்து வசூல் பண்ணலாம்னு பார்த்தா என் பொண்ணு அப்படி இல்ல, வெளியே போன்னு சட்டையை பிடிக்கிறாரு. போனையும் கொடுத்துட்டு பணத்தை கேட்டு வந்தா வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு. சும்மா போகன்னா நான் முட்டாளா? அதனாலதான் சட்டையை பிடிச்சேன். வந்ததுல இருந்து இந்த ஆள் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். மா, நீயே சொல்லு, நம்ம தீபா ஏமா கடன் வாங்க போறா? ஒரு நிமிஷம் இருங்க அக்கா. உண்மையை சொல்லு, நீ இவர்கிட்ட போன் வாங்கினியா? அக்கா. ஏய், நான் எதுக்கு இவங்கிட்ட எல்லாம் வாங்க போறேன்?
நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் எனக்கு தெரியாதா? என்னது மாசம் மாசம் டியூ டேட்டுக்கு முன்னாடி துட்டு கட்டுறேன்னு சொல்லி கை நீட்டி போனை வாங்கிட்டு கொஞ்சம் கூட வாய் பூசாம போய் சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சார் போதும், தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. எங்க அக்காவை பத்தி எங்களுக்கும் தெரியும். இவ தான் போன் வாங்கினாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? ப்ரூஃபா? ஏன் இல்ல? எல்லா ப்ரூஃபும் பக்காவா வச்சிருக்கோம். இது போன் பில்லு, இது ஆதார் கார்டு, இது ஃபைனான்ஸ் டாக்குமெண்ட். இது எல்லாத்துலயும் யார் கையெழுத்து இருக்குன்னு பாருங்க. என்ன தீபாக்கா இதெல்லாம்? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? எதுக்கு நீ கடன் வாங்கின? கேட்டா உடனே வாங்கி கொடுத்துருவியா? நீ எப்ப காசு கொடுத்து நான் எப்ப போன் வாங்குறது? ஒரு நிமிஷம் இரு. யோ, இப்ப என்ன உனக்கு? உன் கடனை கட்டாம நான் என்ன ஓடியா போயிட்டேன்? நான் தான் 2 நாள் டைம் கேட்டேன்ல, அது கூட பொறுக்க முடியாதா உன்னால? எதுக்கு நீ வீடு வரைக்கும் வர? அடச்சே, வாய மூடுமா. வாங்கின பொருளுக்கு இஎம்ஐ கட்ட துப்பு இல்ல, இதுல வாய் பேசுறியா? உன் மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. ஒழுங்கா ஃபுல் பேமெண்ட் இப்பவே கட்டு, இல்லனா போனை கொடுத்துரு. போன் எல்லாம் கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. தீபா, என்ன பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நீ கடன் வாங்குனது தப்பு. இப்போ இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. இந்து, எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஒரு நிமிஷம் சும்மா இரு. இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். சார் அப்படி என்ன பண்ணிடுறாருன்னு நானும் பாக்குறேன். ஓ அப்படியா? உன் மேல சீட்டிங் கேஸ் போட்டு உள்ள தள்ளுற பாக்குறியா? ஐயோ சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். அவளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். இப்போ என்ன, உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் தானே வேணும்? எவ்வளோன்னு சொல்லுங்க, நானே கொடுத்துடுறேன். 35,980 ரூபா பிளஸ் பெனால்டி சார்ஜ் 650 ரூபா. ஃபீஸ் அமௌண்ட் வந்து 30,000.